சற்று முன் கரூரில் விஜய்க்கு அடுத்தடுத்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், கதறிய தாவேகா கட்சியினர், அதிர்ச்சி வீடியோ. அதாவது கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க திட்டமிட்டிருந்த நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் கரூர் பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 17 விஜய் கரூருக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், நிகழ்ச்சி இடம் மற்றும் நிர்வாக அனுமதி பிரச்சினைகள் காரணமாக அவரது வருகை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இம்மாத இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் விஜய் கரூர் செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. இதையடுத்து உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும் நோக்கில் விஜய் கரூர் பயணத்துக்கு திட்டமிட்டிருந்தார். இதற்காக தாவேகா நிர்வாகிகள் UGP அலுவலகத்திலும் கரூர் SP அலுவலகத்திலும் மனு அளித்து அனுமதி கோரியிருந்தனர். நிகழ்ச்சி கரூர் ஈரோடு சாலையில் உள்ள KRV மெரிடியன் ஹோட்டலில் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த ஹோட்டல் முந்தைய கூட்டம் நடந்த இடத்திற்கு அருகில் இருப்பதால் போலீசார் மாற்று இடம் தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தினர். இந்த நிலையில் விஜய் வருகை குறித்து தகவல் பரவியதும் கரூரில் பெரும் ரசிகர் திரள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்தது. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இடஒதுக்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில ஓட்டல் மற்றும் மண்டப உரிமையாளர்கள் அரசியல் அழுத்தம், பாதுகாப்பு பிரச்சனைகள் என கூறி இடத்தை வழங்க மறுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் விஜயின் கரூர் பயண இடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடிவடைந்த பின் விஜய் கரூருக்கு வருவார் என கூறப்படுகிறது. போலீஸ் தரப்பில் கிடைத்த தகவலின்படி அவரது வருகை இம்மாத இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் தீபாவளிக்கு பிறகு நடைபெறலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே தாவேகா தலைவர் விஜய் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் அறிவித்திருந்தார். இதையடுத்து கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். மேலும் விஜய் வீடியோ கால் மூலம் குடும்பத்தினருடன் பேசி சமாதானப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வங்கி கணக்குகளில் 20 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியல், நீதித்துறை, மக்களின் மனநிலையிலும் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. 3 வாரங்கள் கடந்துவிட்டன. ஆனால் விஜய் இன்னும் அங்கு செல்லவில்லை என்பது கடும் விமர்சனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இவ்வழக்கில் CBI விசாரணை தொடங்கி இருக்கும் நிலையில் ஏற்கனவே CBI வசம் உள்ள வழக்குகளே தீர்க்கப்படாத நிலையில் இந்த வழக்கும் என்ன ஆகுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் திட்டமிட்டிருந்த கரூர் பயணம் தள்ளி போயுள்ளது. அக்டோபர் 17 விஜய் கரூருக்கு வருவதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதலில் இந்த சம்பவத்துக்கான விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை தொடங்கியது. ஆனால் சிலர் அதில் நம்பிக்கை இல்லை என கூறி மத்திய புலனாய்வு அமைப்பான CBI விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை அணுகினர். அந்த மனுவை நீதிமன்றம் தொடக்க நிலையிலே விசாரணை இன்னும் ஆரம்பித்திருக்கும் போது எவ்வாறு நம்பிக்கை இழந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பி தள்ளுபடி செய்தது. இதே நேரத்தில் கூட்டங்களில் நெரிசல் ஏற்படாமல் தடுக்கும் வழிமுறைகள் உருவாக்க வேண்டும் எனும் தனி மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனுவை விசாரிக்கும் போது நீதிபதி செந்தில்குமார் விஜயின் நடவடிக்கைகள் குறித்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தினார். பின்னர் மதுரை காவல் துணை ஆணையர் அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்டார். இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் விஜயின் கட்சி தரப்பும் உயிரிழந்தோரின் குடும்பங்களின் தரப்பும் CBI விசாரணை கோரி மனு தாக்கல் செய்தனர். அதனை விசாரித்த நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அன்சாரியா ஆகியோர் மதுரை எல்லைக்குள் வரும் வழக்கை சென்னை அமர்வு ஏன் எடுத்தது உள்ளிட்ட பல கேள்விகளை எழுப்பினர்.
பின்னர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடைபெற உத்தரவிட்டது. அதே சமயம் தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையமும் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவும் ரத்து செய்யப்பட்டன. புதிய நிபந்தனையாக சிபிஐ விசாரணை கண்காணிக்கும் குழுவில் உள்ள காவல் அதிகாரிகள் தமிழ்நாடு பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் இருக்கக்கூடாது என்ற புதுமையான உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த நிலையில் நடிகர் விஜய் சம்பவத்துக்கு பிறகு எந்தவிதமான பொது கருத்தும் வெளியிடாமல் மௌனம் காத்துள்ளார். இதனால் சமூக ஊடகங்களில் பல்வேறு விமர்சனங்கள் பரவி வருகின்றன. இதற்கிடையில் அரசு அலுவலர்கள் ஊடகங்களின் வழியாக சம்பவ விவரங்களை விளக்கியது பாரபட்சம் காட்டுவதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. மற்றொரு புறம் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்த பாதிக்கப்பட்டோர் தரப்பினரின் நம்பகத்தன்மை மீதும் கேள்விகள் எழுந்துள்ளன. வழக்கு தொடுத்ததாக கூறப்படும் ஒருவரே எனக்கு வழக்கு பற்றி தெரியாது, கையெழுத்து பெற்று சென்றனர் என்று வெளியில் தெரிவித்துள்ளார். இதனால் வழக்கின் அடிப்படை ஆவணங்களின் நம்பகத்தன்மை குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. நீதிமன்றம் சிபிஐ விசாரணை தான் சுதந்திரமானது என கூறினாலும் பல முன்னாள் வழக்குகளில் சிபிஐ செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றமே மத்திய அரசின் கூண்டு கிளி என்று விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் கரூர் பலி வழக்கின் உண்மையான நியாயம் வெளிவருமா அல்லது அரசியலுக்காக இப்படி செய்யப்படுகிறதா என்கிற கேள்விக்கு இன்னும் விடையில்லாமலே உள்ளது. கரூரில் உயிரிழந்த 41 பேரின் ஆன்மாக்கள் தங்களின் மரணம் குறித்து இந்த அரசியல் விளையாட்டுகளில் மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பதாக மக்களிடையே உணர்வு உருவாகியுள்ளது. இந்த வழக்கின் முடிவு எதுவாக இருந்தாலும் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயமாகும் என்பது மற்றும் உறுதி. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான முக்கிய வழக்குகள் சிபிஐ வசம் தேங்கி கிடக்கும் நிலையில் 10-11 கரூர் வழக்கும் தள்ளி போய் விடுமோ என்ற கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதனையெல்லாம் தவிடு பொடியாக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் எப்போது சந்திப்பார் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அனுமதி கிடைத்ததும் விரைவில் சந்திப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து விஜய் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்களுக்கு வணக்கம். கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரம் உங்களுடனான நம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட காணொளி அழைப்பில் நாம் சொன்னது போலவே நமது சந்திப்பிற்காக அதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம். அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம். இதையே நாம் ஏற்கனவே அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக 20 லட்சம் வங்கியின் RTGS வழியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அனுப்பி வைத்துள்ளோம். அதை நமது உதவிக்கரமாக ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் என்று விஜய் கூறியுள்ளார். இருப்பினும் கரூர் மக்கள் விஜய் வருகை தரும் நேரத்தில் விஜய்க்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் AVKவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.